ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு யாஷிகர். மகாநதி சீரியல்ல அப்கமிங் ஒரு ஹை வோல்டேஜான ட்ராக் வரப்போகுது அப்படின்னு சொல்லியிருந்தேன். அது மட்டும் கிடையாது, ஒரு சின்னதா ஒரு விஷயமும் சொல்லியிருந்தேன். என்னன்னா, அப்கமிங்கில 2 விஷயம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லி. ஒண்ணு என்னன்னா, ராகினியோட கல்யாணம். சடனா வந்து தாலி கட்டிட்டு வந்து நிக்கிற மாரியான ட்ராக் வந்தாலும் வரும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். இல்லன்னா, விஜய் வந்து பர்ஸ்ட் அவுட் ஆகி நிவின பத்தின உண்மைய சொல்றதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தேன். இதுல ஃபர்ஸ்ட்டு சொன்ன விஷயம் தான் நடக்குது போல இருக்கு. அ நம்ம விஜய், காவேரி 2 பேருமே கேஷுவலான லுக்ல வந்து கோவிலுக்கு வந்திருந்தாங்க. ஆ பார்த்துருப்பீங்க. என்னடா ஏதோ பரிகாரம் ஏதோ செய்யறதுக்காக வந்திருக்காங்களோ! அப்டின்ற மாரி நம்ம யோசிச்சுட்டு இருந்தோம். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா, நம்மளோட ராகினி வந்து ரொம்பவே பியூட்டிஃபுல்லான ஒரு மேக்கப் லுக்ல வந்து இருக்காங்க. ஃபுல் ஹேண்ட் ப்ளவுஸு, அந்த சாரி, ஒட்டியானம், நெத்திச்சுட்டி எல்லாம் போட்டு ரொம்பவே அழகா ரெடியாகி இருக்காங்க. இன்னைக்கு அவங்க அம்மா கேரக்டர் பண்றவங்க வந்து ஒரு பிக் ஒண்ணு ஷேர் பண்ணியிருந்தாங்க. அவங்க பேக்ரவுண்ட் பார்த்தீங்கன்னா, பின்னாடி வந்து ராகினி உட்காந்துருக்காங்க. அந்த அதே சேம் ஃபுல் ஹேண்ட் ப்ளவுஸ் போட்டு உட்காந்துருக்காங்க. இது விஜயோட வீடா இருக்கும் அப்படின்ற மாரி தான் தோணுது. எனக்கும் கன்ஃபார்மா தெரியல. அம் இது வந்து எனக்கு ஒரு ஃபேன் அத தீவிரமான நம்ப மகாநதி ரசிகை தான் ஒருத்தவங்க வந்து கண்டுபிடிச்சு சொன்னாங்க. நான் ஜஸ்ட் பிக்கு நார்மலா தான் பார்த்தேன். ராகினியோட அந்த மேரேஜ் லுக் பிக்குமே நார்மலா தான் பார்த்துட்டுருந்தேன். ஆனா மேரேஜ் அ வர ட்ராக் வரப்போகுதோ அப்படின்ற ஒரு டவுட் இருந்துச்சு. அதுக்கப்புறம் அந்த பிக்க மறந்துட்டேன் நானு சுத்தமா. ஆனா இன்னைக்கு இந்த பிக், அந்த பிக் 2த்தையும் சிங்க் பண்ணி அவங்க மெசேஜ் பண்ணியிருந்தாங்க. உண்மையாவே ஆமால்ல! அப்படிதான் இருக்குல்ல! அப்படிங்கிற மாரி இருந்துச்சு. இவங்க எல்லாருமே கோவில்ல வந்து வந்திருக்காங்க. அதாவது நிவின், காவேரி, நம்ம விஜய், அப்புறம் பசுபதி, பசுபதியோட பொண்ணு எல்லாருமே இருக்காங்க. ஆனா, நம்ப விஜய், காவேரி மட்டும் ஏதோ நார்மலான ஒரு காஸ்டியூம்ல அவசர அவசரமா வந்தா மாரி இருக்காங்க. அஜய், ராகினியோட மேரேஜ் விஷயம் தெரிஞ்சு தான் கோவிலுக்கு வராங்க போல இருக்கு. அ எனக்கு தெரிஞ்சு இந்த முறை கல்யாணம் நிக்கிறதுக்கெல்லாம் வாய்ப்பில்ல. காவேரியோட வேலையெல்லாம் எதுவுமே பலிக்காது. தாலிய கட்டிட்டு ராகினி வீட்டுக்குள்ள வந்து நின்றுவாங்க அப்படின்னு தான் தோணுது. எனக்கு தெரிஞ்சு மேரேஜ் ட்ராக் முடிஞ்சிருக்கும் அப்படின்னு தான் தோணுது. உங்களோட கருத்து என்ன? கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. ஒன்ஸ் அகைன் அந்த டிஎம் பண்ண சிஸ்டருக்கு ரொம்ப பெரிய ஒரு நன்றி.